ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா. நீ உள்ள வர்றதுக்கு உண்டான இடம் ஐயப்பன் கோயில் இல்லாம அது புனிதமான இடம். ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் உள்ள வர்றாங்க, சிறு பிள்ளைகள் உள்ள வராங்க, வயதான பாட்டியம்மாக்கள் உள்ள வராங்க. அவங்கள மாதிரி யாருக்க உள்ள வரலாம். உன்னை மாதிரி தற்கூரி நாய்க்கு அங்கெல்லாம் வேலை கிடையாது. நீ ஒழுக்கமா சர்ச்சுக்கு போ, ஏசையாவை கும்பிடு, அவர் ஆசீர்வதிப்பார் உன்னை. சாப்பிட்ற வட்டியை கூட எடுத்து வைக்க மாட்டா இந்த துப்பு இல்லாத நாய். இவதான் இப்படி பாட்டு பாடுவா. எவ்வளோ வலி வேதனைய தன்னை மறந்து அப்படியே ஐயப்பன் மேல உள்ள பக்தியினால உருகி எத்தனை 1000 கிலோமீட்டர். ஒருத்தர்லாம் ஐயப்பனுடைய மேனிய ஒரு சிலை, ஒரு 2 அடி சிலை, அந்த மேனிய தலையில சுமந்த வாக்கிலே வர்றாரு. அவர் சாப்பிட்டு போறா, என்ன சாப்பிட்றாரு, எங்க தூங்குறாரு, எதுவுமே தெரியல. அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க இந்த யூடியூப் சேனல்காரங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே அவர் சொல்றாரு. அந்த ஊர்ல இருந்து அந்த பக்கத்து மாநிலத்துல இருந்து அவ்வளோ கால்நடையா வர்றாரு அவர். அப்பேற்பட்ட பக்தியை, அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு பக்தியை கொச்சைப்படுத்துற விஷயம். எங்க கடவுளை நாங்க கும்பிடுறோம், அதில் உங்களுக்கு என்ன வலிக்குது? எங்க பெண்களுக்கு தெரியும் எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு. உன்னை மாதிரி தற்கூரி நாய்க்கு என்ன தெரியும்? எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல் சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா? ஒழுக்கமா போய் ப்ரேயர் பண்ணுமா. உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். எங்க விளைஞ்சீங்க? அங்கிருந்து உங்க புரட்சி பொருளங்கையில ஆரம்பிங்க. போய் நான் போப்பாகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுங்க. போங்க, உங்களை ஆதரிப்பாங்க, சங்கரத்தை விட்டுருவாங்க. நாங்களாம் இழிச்சவாங்க தானே அப்படியே அமைதியா நாங்க போறதுக்கு. இன்னொன்னு என்னது, தாடிக்காரன் பேத்தி போவான். தாடிக்காரன் பேத்தியா இருந்தாலும் சரி, தற்கூரி பேத்தியா இருந்தாலும் சரிம்மா, எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ தாடிக்காரன் பேத்தியா இருந்தா, தற்கூரி பேத்தியா இருந்தா எங்களுக்கு என்ன? தாடிக்காரன் அந்த சில கேடிகள் செஞ்ச வேலைதான் இப்போ உன்னைய மாதிரி தற்கூரி நாயெல்லாம் இவ்வளோ சுதந்திரமா இப்படி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி இந்த பாட்டு பாடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எதை தைரியம் கொடுத்தது? உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது சட்டப்படி குற்றம், தெரியுமா உங்களுக்கு? யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களும் சமம் என்போம், அனைத்து மதமும் சமம் என்போம், அவரவர் வழிபாடு அவரவருக்கு.